யார் அதெல்லாம் சொல்கிறீங்க? வேற யார்? திராவிட மாடலில் தான் அலையன்ஸுக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்ற இந்த பாட்டோட தீமே வந்து டுகெதரிசம். வெல்கம் டு ரசிகன் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம தளபதி கச்சேரி பாட்டு தான் டீகோட் பண்ண போகிறோம். இந்த பாட்டு 3 பேர் சேர்ந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அனிருத், அறிவு, தளபதி, இவங்க 3 பேரும் பாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட டிவிகே காம்போ அப்படின்னே சொல்லலாம். டி சொல்லவே வேணாம், தளபதி. வி அறிவு அவர்களோட வரிகளில் வந்திருக்கு இந்த பாட்டு. அடுத்து அனிருத் அவர்கள் ஒரு இசை கச்சேரியை பண்ணியிருக்காரு இந்த பாட்டுக்குள்ளே. ஸோ டிவிகே அதுதான் இந்த பாட்டோட தீமாக இருக்கும். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அனிருத்தோட ஒரு பேங்கான ஒரு டிவிகே ரெஃபரன்ஸோடய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டோட தீமே வந்து டுகெதரிசம் அப்படின்ற ஒரு தீமுக்குள்ளே தான் இந்த சாங்கை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி லிரிக்ஸ் ஆரம்பிக்கும் போதே எங்கள் அண்ணன் வி கச்சேரி, தளபதி கச்சேரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன எங்கள் அண்ணன் வி கச்சேரி, தளபதி கச்சேரி? ஓப்பனாக சொல்லுங்கள், டிவிகே, தளபதி, வி கச்சேரி, இதில் என்ன இருக்குது? அதுக்கு அடுத்து மக்களை வந்து நம்பிக்கையாக சேருங்க, நல்ல காலம் பிறக்குது, ஒருத்தன் வரான் திருத்திட போகிறான் அப்படின்ற லிரிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் வரான் திருத்திட போகிறான்னா கண்டிப்பாக அவனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய வேலைகள் நடக்கும் இல்லைங்களா? ஸோ ஒருத்தன் வரான் திருத்திட போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுத்து அந்த பாஸுக்கு அப்புறம் தள்ளுமா யார் அதெல்லாம் சொல்கிறீங்க? வேற யார்? திராவிட மாடலில் தான் தள்ளுமா அப்படின்னு சொல்லி இந்த சாங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, கொடியை பறக்க விட்டு வெறித்தனமாக வைப் பண்ணுங்கண்ணா, விருந்து வச்சு கொண்டாடுங்க, இந்த மாதிரியான லிரிக்ஸ் எல்லாம் இந்த பாட்டுக்குள்ளே அடக்கியிருக்காங்க. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா எதுக்கு சொல்கிறாங்க? அவர் வழக்கமாக சொல்கிறது தான். ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் வந்து வேறு பார்ட்டிஸ் யாராவது வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை அலையன்ஸுக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்ற சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அனிருத் போர்ஷன் பாடி முடித்த உடனே அறிவோட ரேப் ஃபார்மேட்டில் இந்த சாங்கு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுது. இந்த ரேப் ஃபார்மேட்டில் வந்து ஜென்சி ஆடியன்ஸுக்காகவே இந்த ரேப் ஃபார்மேட்டை வந்து அறிவு அவர்கள் கொடுத்துருக்காரு. ஹே பட்டி கெட் ரெடி, தெரிக்கட்டும் சரவடி, பறக்கட்டும் நம்ம கொடி, இந்த மாதிரி வரிகள்லாம் போட்டு ஜென்சியை புல் பண்ணுறதுக்கும், இந்த கச்சேரி மட்டும் இல்லை, இந்த கட்சியே அடுத்த ஜென்சியை நம்பி தான் இருக்குது அப்படின்றதுக்காக நீ புது வழி, பல தலைமுறை தளபதி பேரை சொல்லட்டும் போன்ற வரிகள்லாம் போட்டு கிட்டத்தட்ட தெரிக்க விட்டுருக்காருனே சொல்லணும் அறிவோட ரேப் ஃபார்மேட்டை. இந்த பாட்டு இது வரைக்குமே அனிருத்தும் அறிவும் தளபதிக்காகவே இந்த பாட்டு அப்படின்றத அந்த லிரிக்ஸில் மட்டும் இல்லை, அவங்களோட மியூசிக் அண்ட் அந்த வேர்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இது இவங்க 2 பேருமே எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான்டா செய்வோம் அப்படின்னு அட்லீஸ்ட் சொல்கிற மாதிரி 2 பேருமே செஞ்சுருக்காங்க இந்த பாட்டில். அதுக்கு அடுத்து ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் நம்ம தளபதி அவர்கள் இந்த பாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. எப்படி ஒரு செரியை அந்த கேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தளபதி அவர்கள் பாட ஆரம்பிக்கிறாரு. தளபதியோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் கனெக்ட் ஆச்சு. தளபதி வந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸாக தான் சொல்லியிருக்காரு. அவரோட லிரிக்ஸ், அவர் பாடுற லிரிக்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அவர் பாட்ட ஆரம்பிக்கும் போது மாபெரும் நாடு, வேற எந்த நாடு? தமிழ்நாடு தான், வேர்களில் நம் வியர்வை. ஸோ கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடை வந்து அவர் தாய்வழி சொந்தம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஓகே, தமிழ்நாடு மட்டும்தான் என்னுடைய ஃபேன்ஸாக? இல்லை, வேறு இடங்கள்லேயும் அவரோட ஃபேன்ஸ் இருக்கார் இல்லைங்களா? தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நார்த்துக்கு போகிறாரு. அடுத்து ஆவோ டுகெதர் பையா அப்படின்ட்டு அவருடைய ஹிந்தி ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்றாரு. அதுக்கடுத்து ஜாதி மதம்லாம் லேதையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தெலுங்கு ஆடியன்ஸஸையும் வந்து அவர் கவர் பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கு அடுத்து அவருக்கு அதிக ஆடியன்ஸ் இருக்கிறது கேரளாவில் தான். ஸோ அடுத்த 2 வரி வந்து கேரளாக்காகவே டெடிக்கேட்டடாக, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா ஓ சையா அப்படின்ட்டு அந்த மலையாளி ஆடியன்ஸஸை வந்து அவர் வந்து இந்த சாங் மூலமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. என்னடா பாட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிட்டே இருக்குன்ட்டு உடனே அனிருத் இந்த பாட்டுக்கு எண்டு கார்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நடுவில் புகுந்து அணி வந்து டைரெக்டாகவே டிவிகே கொடியை பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாம், தளபதி கச்சேரி அப்படின்ட்டு மறுபடியும் தளபதி கச்சேரிக்குள்ளே போய் உங்களுக்காக தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒன் லாஸ்ட் டைம் உங்களோட டான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து முடிச்சிருக்காங்க. தளபதியோட ஆடியன்ஸுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான பாட்டாக இருக்க போகுது தேட்டரில். அட் த சேம் டைம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக
ரிப்பீட் போட தான் போகிறாங்க தேட்டரில். ஆல் தி பெஸ்ட்.